பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். தர்மத்தின்படி சேர வேண்டிய ராஜ்யத்தை பாண்டவர்களுக்கு தர மறுக்கும் கௌரவாதிகளை எப்படியாவது சந்தித்து அந்த ராஜ்யத்தை பெற்று தருமாறு பகவான் கிருஷ்ணனிடம் பாண்டவர்கள் பணிக்க, அதை ஏற்றுக்கொண்டு பகவான் கிருஷ்ணன் அஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரனை சந்தித்து வேண்டிய உபதேசங்களை செய்தார். பகவான் கிருஷ்ணனை தொடர்ந்து பரசுராமர், கண்வ ரிஷிகள், நாரத மகரிஷி, காந்தாரி உட்பட எத்தனையோ பேர் அவனுக்கு நல்ல வார்த்தைகளை உபதேசம் செய்தாலும் அது எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் துரியோதனன் இல்லை. மாறாக தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட நினைத்தார். இந்த விஷயம் சாத்தகி மூலமாக பகவான் கிருஷ்ணனுக்கு தெரிய வர, எவ்வளவு உபதேசம் செய்தாலும் இவன் நிச்சயமாக திருந்த மாட்டான், தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்தான். தன்னுடைய பக்தர்கள் கண்டு மகிழ்ந்தனர். ஏன்னா அதர்மைகள் எத்தனையோ பேர் அங்கு நிறைந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் யாருக்கும் தரிசனம் ஆகவில்லை. மிகப்பெரிய சூரிய ஒளி தோன்றுவது போல் அதை பார்க்க முடியாது தலை குனிந்தனர். பிறகு பகவான் கிருஷ்ணன் யுத்தம் ஒன்றே இதற்கு தீர்வு என்று கிருஷ்ணன் கிளம்புவதற்கு முன் குந்தியை சந்தித்து தன்னுடைய மக்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா, ஒரு சத்திரிய தாய் தன்னுடைய மகன்களுக்கு எப்படி வீர உபதேசம் செய்ய வேண்டுமோ அதனை சொல்லி அனுப்பினார். குந்தி விதுல உபக்யானம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு உபதேசம் கொடுத்தால், இதையெல்லாம் கேட்ட பீஷ்ம துரோணாதிகள் கூட துரியோதனனுக்கு, நாம் இருக்கின்ற காலம் கொஞ்ச காலம் அப்படின்னா சூச்சகமாக நிச்சயமாக இந்த போரிலே நாம் யாரும் உயிரோடு இருக்கப் போவதில்லை என்பதை துரியோதனனுக்கு சொல்லியும் கூட அவனுடைய மனம் சற்றும் மாறவில்லை. உன்மேல் இருக்கக்கூடிய பாசத்தினால் உன்னுடன் இருந்து எல்லாரும் போர் புரிகிறார்கள் என்று நினைக்காதே. இங்கு சாப்பிட்ட அன்னத்தினுடைய கடன், அதற்காக உன் பக்கம் இருக்க வேண்டிய துர்பாகிய நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மாச்சாரியாரும் சரி துரோணாச்சாரியாரும் சரி துரியோதனிடம் கூறினர். அதே போல பாண்டவர்களை நீ மிக எளிதாக நினைத்து கொண்டிருக்கிறாய், அவர்களுடைய வீரத்தை பற்றி உனக்கு இன்னும் தெரியவில்லை என்று துரோணாச்சாரியாரே துரியோதனிடம் கூறினர். ஏன்னா பாண்டவர்களை நான் ஒரு நிமிடத்தில் வென்று விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசிக் கொண்டிருக்கிறான் துரியோதனன். அது அவ்வளவு எளிதல்ல என்று படித்தவர் குரு கூறியும் ஆனால் அதை ஏற்கவில்லை துரியோதனன். தன்னுடைய தாயான காந்தாரி, இந்த தேசமே உன்னுடையது அல்ல, உன் தந்தைக்கும் உரிமையானது அல்ல, முழுமையான தேசம் பாண்டுராஜனுக்கு பிறகு தர்மராஜனுக்குத்தான் வர வேண்டும். ஆனால் மாறாக தங்களுக்கு ஒரு 5 கிராமத்தை கொடு என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்களது செல்வத்தை நீங்கள் களவாடி நயவஞ்சகமாக அனுபவித்து வருகிறீர்கள் என்பதனை காந்தாரி கூறினார். இதைய கேட்டு திருதராஷ்டிரன் அவர்களுக்கு கேட்கக்கூடிய அந்த பாதி ராஜ்யத்தை, அவள் முழு தேசமே அவர்களுடையது என்று காந்தாரி சொன்னான். அரை ராஜ்யத்தையாவது நீ கொடுத்து விடு என்று அறிவுரை திருதராஷ்டிரன் கூறினான். ஆனால் தாய் சொல்லையும் சரி தந்தை சொல்லையும் எதையும் கேட்பதற்கு தயாராக இல்லை. யுத்தமே முடிவு என்று ஆன பின்னாடி குருக்ஷேத்திரத்திற்கு தர்மராஜன் வந்து அங்கு பார்த்தவனா எப்படி இந்த படைகளை நிறுத்த அந்த படை வீரர்களுக்கு உண்டான உணவு எல்லாமே தயாராக வேண்டும் இல்லையா, அந்த கூடாரங்கள் நியமிக்க வேண்டும். இந்த வேலைகளை எல்லாம் அவன் செய்தான்.
அங்கு ஹிரண்வதி நதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதி, ஏன்னா எல்லாருக்கும் தண்ணீர் தேவையில்லையா, அந்த கூடாரங்கள் அமைத்து தங்குவதற்கு, உண்பதற்கு, அப்புறம் யாகங்களை செய்து நிறைய தட்சணைகளை பிராமணர்களுக்கு குடித்து ஆசீர்வாதங்களை பெற்றான் தர்மராஜன். இதே போல முழுமையான பாண்டவர்களுடைய அணிக்கு சேனாதிபதியாக திருஷ்டத்யும்னனை பகவான் கிருஷ்ணன் நியமித்தான். ஆனால் முழுமையான படையை அவனால் கவனிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அப்போ 7 விதமான சேனாதிபதிகள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் திருபதராஜன் ஒரு கூட்டத்திற்கு உண்டான சேனாதிபதியை வகித்தான். சகதேவன், அதுபோக சாத்தகி, திருபதன், விராட்டராஜன், திருஷ்டத்யும்னன், திருஷ்டகேது, சிகண்டி, சகதேவன், சாத்தகி, மொத்தம் 7 பேர். இந்த 7 பேருடைய தலைமை யார் அப்படின்னா திருஷ்டத்யும்னன். தலைமை சேனாதிபதி அப்படின்னா திருஷ்டத்யும்னன். மற்ற 6 பேரும் ஒரு கூட்டத்தை நியமிக்கக்கூடிய உப சேனாதிபதிகளாக நியமனம் செய்விக்கப்பட்டார்கள். அது போக என்னதான் சேனாதிபதியாக இருந்தாலும் அந்த சேனாதிபதியை தன் கட்டுக்குள் வைத்து அவருக்கு உண்டான உபதேசங்களை, அதாவது இங்கு செல்ல வேண்டும், இப்படி செல்ல வேண்டும் என்று வழிநடத்துபவனாக அர்ஜுனன் இருந்தார். ஆனால் அர்ஜுனனையே வழிநடத்துபவனாக பகவான் கிருஷ்ணன் இருந்தார். இப்படி பாண்டவர் பக்கம் சேனாதிபதிகளையும் உபசேனாதிபதிகளையும் நியமித்து அவர்கள் அனைவருக்கும் மிக பெரிய தலைமையாளன் யாருன்னா பகவான் கிருஷ்ணனாக இருந்து பாண்டவர்களை வழிநடத்துவதாக தீர்மானம் ஆனது. இந்த நேரத்தில் பலராமன் அந்த இடத்தில் வந்தார். வந்த உடனே அத்தனை பேரும் அவ்வளவு சந்தோஷம் வரவேற்றனர் பலராமனை. ஆனால் பலராமன் வந்தவுடன் கூறியது என்னன்னா, எது நடக்கக்கூடாது என்று நான் நினைத்தேனோ அது நடந்தே ஆயிற்று. ஏன்னா ஒருவே யுத்தம் என்பது நிச்சயமாக சர்வநாசம். யுத்தம் முடிந்த பின்ன பாருங்க, நீங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும், உங்க எல்லாரையும் நான் சந்தோஷமாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனதார விரும்புகிறேன். பலராமனுக்கு தெரியும் இந்த யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா அதற்கு மூல காரணமே பகவான் கிருஷ்ணன். ஒரு பக்கம் துரியோதனாதிகள் ராஜ்யத்தை தரவில்லை என்றாலும் யுத்தம் தான் இதனுடைய தீர்வு. ஏன்னா அதர்மிகள் நாசமாக வேண்டும், தர்மம் நிலைக்க வேண்டும் என்பதே பகவான் கிருஷ்ணனுடைய அவதாரத்தின் நோக்கம். பாருங்க, கிருஷ்ணன் பாருங்க பக்ஷபாதம் காண்பித்தான். பாண்டவர்களுக்கு நல்லதையும் கௌரவர்களுக்கு கெட்ட இதையும் செய்வதாக பலராமன் நினைத்தார். ஏன்னா அவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பாருங்க, பகவான் கிருஷ்ணன் சகாயம் செய்ய வேண்டும் என்றால் இருவருக்கும் ஒரே மாதிரி அல்லவா செய்ய வேண்டும். இப்போ துரியோதனனுக்கு தன்னிடம் இருந்த 10 லட்ச சைன்யத்தை கொடுத்தாருன்னா அர்ஜுனனுக்கும் என்ன செய்யணும், 10 லட்ச சைன்யத்தை கொடுக்க வேண்டும். அப்போ இவங்களுக்கும் 10 லட்ச சைன்யம், அவங்களுக்கும் 10 லட்ச சைன்யம். இது எந்த விதமான பேதமும் இல்லாமல் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சரிசமமாக கொடுத்தது என்று பொருள். மாறாக அவர்களுக்கு சைன்யம் முழுவதையும் கொடுத்துவிட்டு தான் மட்டும் பாண்டவர் பக்கம் இருப்பது என்ன நியாயம்? ஏன் கேட்டீங்கன்னா, பகவான் கிருஷ்ணன் எங்கு இருக்கிறானோ அங்கு வெற்றி என்பதனை முழுவதுமாக அறிந்திருந்தான் பலராமன். ஏன்னா இப்படித்தான் செய்வான் என்று நான் நினைத்தேன், ஆனால் என்னுடைய பேச்சை கிருஷ்ணன் கேட்கல. ஏன் கேட்டீங்கன்னா, பாண்டவர்களை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீர்கள், பகவான் கிருஷ்ணன் எந்த பக்கம் இருக்கிறானோ நிச்சயமாக அங்குதான் வெற்றி.
அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ கிருஷ்ணன் இந்த பக்கம் இருக்கிறதுனால கௌரவர் பக்கம் நான் நிற்கலாம்னா நிச்சயமாக கௌரவர்கள் தோற்கத்தான் போகிறார்கள். அப்போ நான் இருந்தும் எந்த பிரயோஜனம் இல்லை. அப்போ முடிவாக பலராமன் ஒரு முடிவெடுத்தான். இந்த யுத்தத்தில் நான் கௌரவர்களுக்கும் சரி பாண்டவர்களோடையும் யுத்தம் புரிய போவதில்லை, நான் அங்கம் வகிக்கவில்லை என்பது ஸ்பஷ்டமாக கூறினான் பலராமன். அப்போ அடுத்து ஒரு விசித்திரமான ஒரு கதாபாத்திரம். அவனுடைய பேர் ருக்மரதன் அப்படின்னு பேர். ஏன்னா ருக்மி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்னா அவருடைய தம்பி, ருக்மணிக்கு அண்ணன் தம்பிகள். அதாவது பகவான் கிருஷ்ணன் ருக்மியை திருமணம் செய்தான், ருக்மணியை அப்படின்னு தெரியும். அவளோடு உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளில் ஒருவன் ருக்மரதன் என்று பெயர். அவனிடம் என்னன்னா தபஸ் செஞ்சு சிவதனுசை அவன் கையில் வைத்திருந்தார். அவன்கிட்ட என்ன ஒரு குணம்னா, எந்த பக்கம் இருந்தும் போர் செய்வதற்கு தயாராக இருப்பான். முடிவில் இந்த வெற்றி என்னுடையது மற்றும் தான் அப்படின்னு மாறு தட்டி எல்லோருடையும் சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த மாண்பு அவனிடம் இருந்தது. இப்ப இதுல என்னன்னா, வேத அத்தியனம் எல்லாம் அவன் செய்தவன் தான். ஆனால் விசித்திரமான குணம். நேரா அர்ஜுனனுடன் வந்தான் ருக்மரதன். அர்ஜுனா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன். நான் இருக்கும்போது ஏன் பயந்துட்டு இருக்க நீ? வெற்றி நம்மளுடையதான். என்கிட்ட சாமானியம் இல்லை, தபஸ் செஞ்ச சிவதனுசே என்கிட்ட இருக்கு. நீ யுத்தத்தை பத்தி கவலைப்பட. அர்ஜுனனை பார்த்து ருக்மரதன் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய வேள்வி. அப்போ யுத்தத்தில் நான் மட்டும் இருந்தேன்னா அத்தனை பேரையும் நானே கொண்டுடுவேன், அதனால நான் இருக்கட்டுமா அப்படின்னு கேட்டான். அர்ஜுனன் சொன்னான், இங்க பார், உனக்கு விருப்பம் இருந்தால், தர்மம் தழைக்க வேண்டும் இருந்தால் தாராளமாக எங்களோடு இணைந்து போர் புரி. ஆனால் நானே எல்லாம் கொன்று விடுவேன் என்று மார்த்தட்டி இருக்கிறதுல அது வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே, நீ இருக்க வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தம் இல்லை, இருக்கணும்னா இரு அப்படின்னா. ஓஹோ, நேர துரியோதனன் கிட்ட போனான். துரியோதனா மறுபடியும் அவங்கிட்டையும் அதே மாதிரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, க்ஷண நேரத்தில் பாண்டவர்களை நான் சாய்த்து விடுவேன். உனக்கு என்ன கவலை? என்கிட்ட தபம் செய்து பெற்ற சிவதனுசு என்கிட்டயே இருக்கு தெரியுமா? நான் இருக்கேன். அத்தனை பாண்டவர்களையும் நான் ஒரே ஆளா நின்று கொண்டு விடுவேன். துரியோதனனுக்கு தெரியும் இவன் யார். வெறும் பேச்சில் வல்லவன், செயல் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. சில ஆளுங்க அப்படி இருப்பாங்க. அதாவது எந்த காரியம் தங்களால் ஆகவில்லை என்றாலும் அந்த காரியத்தை பற்றி அதிகமாக பேசுபவர்கள் அவர்களாகவே இருப்பார்கள். அவர்கள்கிட்ட என்னன்னா வெறும் பேச்சு மட்டும்தான் இருக்குமே தவிர செயல் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. இது அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, துரியோதனனுக்கும் தெரிந்தது இவன் யார் அப்படின்னு. துரியோதனன் நேராக சொல்லிவிட்டான், இங்க பார், நீ இருந்து நான் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிறது இல்லை. ஏதோ இஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா ஓரமா இருந்து நீ தாராளமா சண்டை போடு. ஆனா நீ இருந்தான் தான் வெற்றி அப்படிங்கிறது எனக்கு இல்லை. அப்படியா? அப்ப என்னுடைய உதவி உனக்கு வேண்டாம், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டி கிளம்பி போயிட்டான். அவனாகவே வந்தான். நான் வரட்டுமா என்றான். அர்ஜுனனும் முழுமனதாக ஏற்றுக்கொள்ளவில்லை, துரியோதனனும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் பாட்டிக்கு போயிட்டான். பாரு, இப்படியும் ஒரு சில கதாபாத்திரம் மகாபாரதத்தில். ஏன்னா இப்படிப்பட்ட மனிதர்களும் இருப்பார்கள் என்பதனை மகாபாரதம் முன் நிறுத்துகிறது. பேச்சு மட்டும் இருந்தால் நிச்சயமாக என்ன சொல்றது, வெற்றி ஜெயம் கிடைக்காது. செயல் வீரர்களே போர்க்களத்துக்கு சரியாக இருப்பார்கள். இதை அர்ஜுனனும் சரி துரியோதனனும் நன்றாக அறிந்திருந்தான். சரி, இதுல அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சஞ்சயனை அழைத்தான் திருதராஷ்டிரன். ஏன்னா யுத்தம் என்பது முடிவாயிடுச்சு. இனி என்ன நடக்க போகிறதோ நிச்சயமாக திருதராஷ்டிரனுக்கு முழுவதுமாக தெரிந்து விட்டது. இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ நம்மையெல்லாம் மீறி பகவானுடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவனாக நம்பினான். என்னுடைய 100 குழந்தைகளும் இந்த யுத்தத்தில் சாகத்தான் போகிறார்கள்.
ஆனால் என்ன பண்ணுறது, யுத்தத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று நான் சொன்னாலும் என்னுடைய பிள்ளை துரியோதனன் கேட்க மாட்டேன்கிறானே. அப்போ என்னுடைய மனதையும் என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. காரணம் என்னன்னா, இவன் நினைத்தால் துரியோதனனை சிறைப்பிடிக்கலாம், அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் தன்னுடைய மகனையே சிறைப்பிடிக்கும் அளவுக்கு தன்னுடைய மனது என்ன சொல்லுது, இறுக்கமாக இல்லையே. தன்னுடைய குழந்தை மேலே விபரீத ஒரு பாசத்தை திருதராஷ்டிரன் வைத்து விட்டான். அதிலிருந்து மீள முடியாமல், இந்த போரினை நிறுத்தவும் முடியாமல், எத்தனையோ பெரிய சான்றோர்கள் வந்து உபதேசம் செய்த போதும் அதை கேட்கவும் முடியாமல் ஒரு தர்ம சங்கடமான நிலையில் திருதராஷ்டிரன் இப்பொழுது இருந்து வருகிறார். இப்போ ஏன்னா எப்படியாவது இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று மனம் நினைக்கிறது. ஆனால் துரியோதனன் என் முன் நின்று ஏதாவது பேசினால் என் மனம் கெட்டு விடுகிறது, நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயன் கிட்ட புலம்பிக் கொண்டு இருக்கிறார். அதற்கு சஞ்சயன் என்ன பதில் கொடுத்தான், அற்புதமான பதிலை கொடுத்தான். என்ன என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.